இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த மூலிகை செடியோட பேர் தான் சங்குப்பூ செடி. இந்த செடியில இருக்கக்கூடிய பூ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறதால இதை நிறைய வீடுகள்ல அழகு தாவரமா வளர்க்குறாங்க. இந்த செடியில இருக்கிற பூவை பயன்படுத்தி டீ போட்டு குடிச்சாக்கா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாவும் புத்துணர்ச்சியாவும் இருக்குமா. அதனால நாங்களும் சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தேவையான அளவுக்கு சங்குப்பூவை பறிச்சு டீ போடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பறிச்சு வச்சிருக்கிற சங்குப்பூ அதுல போட்டு நல்லா இது மாதிரி கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து வடிகட்டினாக்கா நமக்கு தேவையான ப்ளூ டீ கிடைச்சிருச்சு. அதுவே அந்த ப்ளூ டீல கொஞ்சோண்டு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டாக்கா அது பிங்க் கலர்ல மாறிடும். இந்த சங்குப்பூ டீயை நம்ம குடிக்கிறதால நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாவும் புத்துணர்ச்சியாவும் சுறுசுறுப்பாவும் இருக்கும். முக்கியமா இந்த சங்குப்பூவை பயன்படுத்தி தயாரிக்கிற டீயை குடிக்கிறதால நமக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது. நீங்க யாரெல்லாம் இது மாதிரி சங்குப்பூவை பயன்படுத்தி டீ போட்டு குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எங்க ஆயா அடிக்கடி இந்த சங்குப்பூவை பயன்படுத்தி எங்க பாப்பாவுக்கு டீ போட்டு தருவாங்க. ஏன்னா இந்த சங்குப்பூ டீயை குடிக்கிறதால மாதவிடாய் காலத்துல ஏற்படுற வயிற்று வலி கூட சரியா போயிடுமா.